வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. எதுக்கு ஸ்கூல் போக மாட்டேன்ற என்ன பேசுறாங்க? அதுக்கப்புறம் ஒரு சார்ட்ட போன் பேசிருந்தாங்க. மிஸ் ஏன் மிஸ் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன். கூப்பிடுவோம் இது ஷார்ட் கடையில இருந்துப்பியா, ஒரு நாய் இந்த நாயை சேர்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி 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 நாய் காமிச்சுக்கிறேன். நில்லுமா என்கிட்ட சொன்னேல அவனை தெரியும் அனாதை பையன் சொல்லி சேர்த்துட்டு போனேன் ஜாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்களா நேத்து அவங்கள தெரியும் உங்களை தெரியும்ட்டீங்கல்ல, சொன்னாங்களா இல்லடா? நான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். என்னடா சொன்னாங்க தம்பி? என்ன சொன்னாங்க? என்ன நில்லு நில்லு வாங்க வாங்க இங்க இருங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. நேத்து பேசுற மாதிரி எதுக்கு சாருன்றீங்க? நேத்து பேசுற மாதிரி பேசுங்க. எதுக்கு சாருன்றீங்க? பேசுங்க. வாங்க நில்லுங்கம்மா நில்லுங்க. நான் என்னோட செலவுல இந்த எடுத்துட்டு வாங்க. சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இல்லைங்க சின்ன பையன் எப்படி போய் பேசுவான்? இங்க இருங்க, நான் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க எஜுகேஷன் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். இங்க வாங்க இங்க வாங்க. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்காங்க. வாங்க நின்றா தம்பி, என் பக்கத்துல வந்து நின்றா. இவன் வந்து நின்றா. நேத்து வந்து இந்த பையன் ஃப்ரைட் ரைஸ் கடையில இருக்கான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இவனை கவுன்சிலிங் பண்ணி கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு அப்புறம் இவனை கொண்டு வந்து நான் அரசு பள்ளியில தாடிக்கும்பல இருக்கிற அரசு பள்ளியில வந்து நான் சேர்த்திருந்தேன். நேத்து நான் வந்ததுக்கு அப்புறம் இவனை என்ன சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டு நீயே ஒரு அனாதை பையன் ரோட்ல நீயே பிச்சை எடுத்துக்க இருக்க, உனக்கு எதுக்குடா படிப்பு, உன்ன ஒரு நாய் வந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டு போயிருக்குன்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான். என்னடான்னு நான் கேட்கறேன். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆசிரியர் கிடையாது, மனநோயாளி. ஒரு மனநோயாளிய தாடிக்கும் அரசு உயர்நிலை பள்ளியில வந்து 1 to 5th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு வகுப்புல இவங்களை வந்து பொறுப்பு தலைமை ஆசிரியராக போட்டிருக்காங்க. ஒரு மனநோயாளி. நீங்க வேணாலும் ஏதாவது டாக்டர் சைக்காட்டிஸ்ட வச்சு வேணா பாருங்க. ஒரு மனநோயாளிய அவன் வீட்டுக்கார பெரிய ரவுடி மாதிரி வந்து வீட்டுல வந்து மிரட்டிட்டு போறாரு. அறக்கட்டளை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை வந்து அறக்கட்டளையை வச்சு பணம் சம்பாதிச்சுருக்காங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டுக்காரர் ட்ரஸ்ட் வச்சிருக்காராமா, அதை வச்சுட்டு பணம் சம்பாதிச்சுருக்காரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு நான் இந்த வீடியோ வந்து அனுப்புறேன். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்.